இதே காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒண்ணு இருக்கு, இங்க நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம ஐயா போண்டா செந்தில் உட்பட எல்லாரும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் காவிரிக்காக பேசி நீங்க பார்த்ததுண்டா? காவிரியில தண்ணி வருதா? வரல. ஆனால் தனி ஒரு மனிதனாக நின்று காவிரி மேலாண்மை வாரியம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சா பாருங்களே ஐயா சியான் வீரப்பன். அவன் இல்லைன்ற துணிவலை நீ பண்ணிட்டு இருக்க. நீ இத்தனை நாட்கள் எங்கள் ஐயா சியான் வீரப்பனை வீழ்த்தி விட்டதாக எண்ணலாம். ஆனால் எங்கள் சியான் வடிவில எங்க அண்ணன் சீமான் வந்து நிற்கிறாரு. இனி ஒரு முறை தமிழர்கள் உரிமை பறிக்கப்படும் பொழுது, தமிழர்களுக்கான உரிமைகள் தடுக்கப்படும் பொழுது வாய்மூடி எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் மக்கள் மன்றத்தை அந்த கேள்வியை எழுப்புவோம். இதுக்கு ஒரே தீர்வு, விவசாய சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் சீமானை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. மொத்த பேர் சட்டையும் கிழிச்சு வெளியேறோம். அடுத்த வருகின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாங்கள் ஆக சிறந்தவர்கள். தமிழர்கள் வரலாற்று ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக தமிழர்கள் ஆக சிறந்தவர்கள். ஆனால் இன்று ஆக சிறந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மளுடைய பெருமைகளையோ நம்மளுடைய வரலாறையோ நாம் படித்திருக்கிறோமா? நாம் அதை படிக்கவும் இல்லை, அதை நம்ம பார்க்கறதும் இல்லை. நாம வந்தவன் போனவனை எல்லாம் நம்பி வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திற்கு அனுப்பியிருக்கோம். ஆனால் அவர்கள் தமிழர் உரிமைக்காக, தமிழர் வரலாறுக்காக ஏதாவது ஒரு இடத்தில் நின்றிருக்கிறார்களா? இந்த தர்மபுரி மண்ணில் எவ்வளவு பெருமை வாய்ந்த மண். எங்களுடைய தாத்தன் அதியமான் நெடுமான் அஞ்சி ஆண்ட பூமி இது. ஆனால் இந்த பூமியை இன்று எப்படி மாற்றி வச்சிருக்கிறான்? இயற்கை எழில் கொஞ்சம் நகரமாக இருந்த தர்மபுரி மாவட்டத்தை, அதுவும் உலகத்தால் போற்றப்படக்கூடிய நயகரா நீர்வீழ்ச்சி போன்ற ஒரு நீர்வீழ்ச்சியை கொண்ட, ஒகேனக்கல் பகுதியை கொண்ட இந்த தர்மபுரி மண்ணை இன்று அப்படி வைத்திருக்கிறார்களா? கேட்டா சொல்றான் இந்தியாவினுடைய நயகரா வீழ்ச்சி. அது இந்தியாவுடைய நயகரா வீழ்ச்சி கிடையாது. தமிழர்கள் எங்களுடைய நயகரா வீழ்ச்சி ஒகேனக்கல். அதன் உரிமை அது இங்க இருந்து எங்களுடைய நிலப்பரப்புக்குள்ள தமிழ்நாட்டை செழிப்பாக வாழ வைக்கக்கூடிய காவிரி தாய் நுழையும் இடம் இந்த ஒகேனக்கல். அதை இன்னைக்கு பக்கத்து மாநில அரசாங்கம் அவனுக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை கொண்டு நிரூபிக்கிட்டு இருக்கான். இதை தடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர் துணிவு இருக்கா? எப்படி நாம பெருமை கொள்றோம்? இதுல இவர்களை நம்பி வாக்களிச்சோம், அதிகாரத்திற்கு போனாங்க. இன்னைக்கு இந்த தர்மபுரி மண்ணில் திமுகவை எடுத்து பேசிடக்கூடாது, திமுகவுக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகாரிகள் வந்து சத்தத்தை குறைச்சு வைங்க. நாங்க சத்தத்தை குறைச்சு வைத்து பேச வரல, சத்தியத்தை பேச வந்திருக்கோம். சத்தமா பேசுவோம். உங்களுக்கு பொறுக்கலையா? காதை பொற்றி கொண்டு கடந்து விடுங்கள். அவங்க ஏன் தெரியுமா அப்படி சத்தத்தை குறைங்கன்னு சொல்றாங்க? பக்கத்துல சுத்தி வளைச்ச 5 கடை இருக்குதான். அவங்களுடைய கஸ்டமர்ஸ் பாதிச்சிருவாங்க. சாராய கடை 5 கடை ஒரே இடத்துல. அதுதான் அரசாங்கமா? அரசாங்கம் இதுதான் வேலையா? சாராயம் விற்கிறது. தர்மபுரி மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டம் என்ன? ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லுவாரா? அவருக்கு தமிழர்கள் ஆக சிறந்தவர்கள் சொன்ன சொல்றாரு. ஆக 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 சிறந்தவர்கள் என்றால் ஆக அது வகையில ஆக 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 அவ்வளவுதான். தமிழர்கள் பெருமை தெரியாது, நிலப்பரப்பு குறித்து தெரியாது, இயற்கை குறித்து தெரியாது, இங்க இருக்கிற நீர்வழித்தடங்கள் குறித்து தெரியாது. எல்லா நிலைகளையும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமிக்கிறது, எல்லா மலைகளையும் உடைத்தெறிவது. இதுதான் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களை மறுபடி நம்பி வாக்களித்து எதன் அடிப்படையில் அதிகாரத்துக்கு அனுப்புறீங்க? இன்னைக்கு காவிரி பிரச்சனை தமிழ்நாடு எங்கும் தீப்பற்றி எரியுது. கர்நாடகாவில் பந்து நடத்துறான், நீர் கொடுக்க முடியாதுங்கிறான். இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவங்களுக்கு போய் கூட்டணிக்கு வாக்கு கேட்டாங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் போய் கேட்கலாம்ல, ஐயா எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்க, எங்கள் விவசாயிகள் பாவம். கேட்கறதுக்கு இவர்களுக்கு துணிவு இருக்கா? கேட்க மாட்டாங்க.